ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டு பண்ணுறதுக்கு நம்ம புட்டு மாவு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அவலை வச்சு நம்ம இந்த புட்டு பண்ண போகிறோம். ஆனால் இந்த புட்டு பார்த்திங்கன்னா நம்ம புட்டு மாவில் பண்ணுற புட்டை விட ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ புட்டு பண்ணுறதுக்காக நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு புட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவல் கூட குறைய எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிற அவலும் எடுக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவலும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப பட்டு மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது, கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரவையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் போட்டுட்டு முதல்ல அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்தோடைய அந்த அவலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்கக்கூடாது. தேங்காய் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த புட்டு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஈரப்பதத்தில் இருக்குது. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் நீங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே எடுத்து தெளித்து விட்டு தான் நீங்கள் கலந்துக்கணும். ஒரே நேரமாக ஊற்றி மொத்தமாக கலக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப தேவைப்படாது. மொத்தத்தில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் இதுக்கு தேவைப்படும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா புட்டு உதிரியாக வராது. அப்புறம் கொழக்கட்டை மாதிரி கொஞ்சம் இறுகி ஹார்டாக இருக்கும். அதனால தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நீங்கள் கொழக்கட்டை மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா பிடிக்க வரணும் நல்லா. அதே சமயம் உதுத்து விடும்போது நல்லா உதிர்ந்து வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வைக்கலாம். இந்த அவல் புட்டை நான் இன்றைக்கி இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக விட போகிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஷேப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குழிக்கரண்டியில் வச்சு நான் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் குழிக்கரண்டி இல்லைனா ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழிக்கரண்டியில் உங்களுக்கு புட்டு மாவு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இதை அப்படியே இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக விட வேண்டியதான். நான் இட்லி தட்டில் துணி போட்டு தான் வேக வைப்பேன். நீங்கள் துணி போடாமல் அவிக்கிற அந்த இட்லி தட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ அந்த இட்லி தட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா புட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா இட்லி மாதிரியே இருக்குது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளோட புட்டு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், புட்டு மாவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற அவலை வச்சு நல்லா சூப்பர் சாஃப்டாக நம்ம ஒரு புட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது பரிமாறும்போது ஒரு கிண்ணத்தில் இந்த புட்டை வச்சுட்டு அது கூட நீங்கள் நெய் சேர்ப்பீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய், கூடவே சர்க்கரை இல்லைனா வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்லா பழுத்த வாழைப்பழம், நல்லா இனிப்பாக இருக்கிற வாழைப்பழம். நான் கற்பூரவல்லி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட போட்டுக்கோங்க. இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் வேக வச்ச பச்சை பயிரும் சேர்த்து போட்டு கொடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புட்டு மாவில் பண்ணுற புட்டை விடவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.